வணக்கம். வெல்கம் டூ குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் வந்து ஒரு நெல்லிக்காய் தொக்கு தான் பண்ணி காமிக்க போறேன். நெல்லிக்காவ நம்ம வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸாவோ, நெல்லிக்காய் ரைஸாவோ, இல்ல நெல்லிக்காய் பிக்கிள் இப்படி எப்படி வேணா சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் நெல்லிக்காய் தொக்கா பண்ணி காமிக்க போறேன். நெல்லிக்காய் நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கனால டெஃபினட்டா அத ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வந்து ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊத்தின்னு இருக்கேன். கொஞ்சமா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நெல்லிக்காவ நல்லா வேக வச்சு, இந்த மாரி அரைச்சு எடுத்துட்டுருக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த நெல்லிக்காய்ல உப்பு, காரம் எல்லாமே ஏறணும். ஸோ இதனால கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்கலாம். இப்ப நம்ம விட்ட ஆயில்லாம் பாருங்க, வெளில எப்படி கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. வெல்லமும் இதுல சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகலாம். இப்ப பாருங்க நம்மளோட இந்த நெல்லிக்காய் தொக்கு சூப்பரா ரெட் கலர்ல வந்திருக்கு. இத வந்து நம்ம ரைஸ், கர்ட் ரைஸோடயும் தொட்டுன்னு சாப்பிடலாம். சப்பாத்தியோட, பூரியோட அதோட கூட இது தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாருக்கும். 1 வீக் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம், இந்த மாரி செய்யும்போது. கெட்டு போகாம நல்லாவும் இருக்கும். இந்த வெந்தயத்த வந்து நல்லா ட்ரையா நம்ம இதுல கடாயில ரோஸ்ட் பண்ணி, அப்படியே பொடிச்சு வச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி ட்ரையா ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுக்கோங்க. அத வந்து இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணலாம். இது நல்லா டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். 2 மினிட்ஸ் இதுல எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்ப பாருங்க நம்ம தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. சைட்ல எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்க நெறையா பண்ணும்போது கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா பண்ணீங்கன்னா, நல்லா 1 வீக் வரைக்கும் வச்சுன்னு கூட சாப்பிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு எல்லாமே ஆயிடுத்து. இத ஆஃப் பண்ணிடலாம். இத நம்ம ரைஸுக்கும் சாப்பிடலாம் அண்ட் சப்பாத்தி, பூரி கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும். இந்த நெல்லிக்காய் தொக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இல்லன்னா கூட நம்ம சப்பாத்தி, பூரி அண்ட் நார்மல் ரைஸ கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.